ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காராமணியை கடாயில் 2-3 நிமிஷம் கை பொறுக்கிற சூட்டில் நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு 2 தடவை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோன்னா இந்த மாதிரி முறையில் செஞ்சோன்னா காராமணி சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம். இந்த குழம்பு ரொம்பவும் அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்தோட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெடித்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய 2 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து வெங்காய வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நறுக்கி வைத்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை தண்ணியில் எப்போவுமே கட் பண்ணி வச்சோன்னா கலர் மாறாது. இப்போ கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ காராமணி நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் பொடி வகைகள் 10 போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வைத்த காராமணியை தண்ணியோட இதில் சேர்த்துட்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளி கரைசலை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு நல்லா கொதித்து கத்திரிக்காயும் நல்லா வெந்து நல்லா திக்காகும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். நமக்கு உடனே குழம்பு தயாராகிடும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்போஸ் கத்திரிக்காய் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் காராமணியில் கூட செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். காராமணி இருந்தால் போதும். காராமணியில் நிறைய ஹெல்தி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காராமணியை உணவில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடலாம். சூப்பரான காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுட சுட சாதத்தோட இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு அப்பளமும் பொரியலோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.